Hi dudes, Xiaomi MIUI 12 stable ROM எப்படி Redmi Note 7 Proக்கு இன்ஸ்டால் பண்ணுறது அதோட ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi MIUI 12.0.2.0. ஸோ அபவுட் ஃபோன்லேயே நீங்கள் பாருங்கள். ஸோ வெர்ஷன் 12.0.2.0. இது நம்ம வந்து கஸ்டம் ரெக்கவரி, அதாவது ஆரஞ்ச் ஃபாக்ஸ் ரெக்கவரி யூஸ் பண்ணி தான் ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் பூட் லோடர் அன்லாக் பண்ணியிருக்கணும். ரூட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நான் ரூட்டட் ரோம் தான். உங்களுக்கு அடுத்த அப்டேட் வந்துட்டு நீங்கள் இங்கே சூஸ் அப்டேட் பேக்கேஜ் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸ்டேபிள் ரோம்ஸ் வந்தால் ஸோ அந்த ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஃபீச்சர்ஸ்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வால்பேப்பர் பார்த்துடலாம். MIUI 12 மோஸ்ட் வாண்டட் ஃபீச்சர்ஸில் லைவ் வால்பேப்பர் ஒன்று. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லைவ் வால்பேப்பர் இருக்கும். மார்ஸும் இருக்கும், எர்த்தும் இருக்கும். ஸோ ஷார்ட் அண்ட் மட்டும் அவைலபிள் இருக்காது, அது நெக்ஸ்ட் அப்டேட்டில் வரும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஆப் அன்இன்ஸ்டால் அனிமேஷன்ஸ் வந்து இதில் பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ இது MIUI 12 ஒரு கூலஸ்ட் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வந்துட்டு அனிமேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செட்டிங்ஸ் போயிட்டு டிஸ்பிளே போயிடலாம். ஸோ நேவிகேஷன் கெஸ்டர் பார்க்க போகிறோம். ஸோ அதில் கீழே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்கும். அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கிட்ட நேவிகேஷன் அந்த கெஸ்டர் வந்து இருக்கும், ஆண்ட்ராய்ட் 10 கெஸ்டர். ஸோ இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடு ரைட் சைடும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன பார் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பார் வந்துட்டு நிறைய பீட்டாவில் கூட நமக்கு இல்லை, ஓல்டர் வெர்ஷனில் கூட இல்லை, பட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிள் ரோம் வந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக அந்த கீழே இருக்கிற அந்த நேவிகேஷன் பார் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சராக இருக்குது ஆண்ட்ராய்ட் 10ல். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோ பார்த்திங்கன்னா இதில் பக்கா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஃப்ளோட்டிங் விண்டோவை நீங்கள் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம், ஷார்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஏரியாவிலனாலும் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து செட்டிங்ஸில் போயிடலாம். செட்டிங்ஸில் போய்ட்டு ஸ்பெஷல் ஃபீச்சர் போனீங்கன்னா இங்கேயே வந்து ஃப்ளோட்டிங் விண்டோ இருக்கும். அதில் கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணுங்கிறது. ஸோ நீங்கள் வந்து இந்த பேஜை வந்துட்டு அப்படியே வந்துட்டு ட்ராக் பண்ணி நீங்கள் வந்துட்டு பின்னும் பண்ண முடியும். ஸோ ட்ராக் பண்ணி கார்னர் கொண்டு போனீங்கன்னா பின் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிட்டு டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். அடுத்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ டூல் பாக்ஸ். ஸோ இந்த வீடியோ டூல் பாக்ஸ் வந்து நிறைய பேருக்கு MIUI 11லேயே வந்துட்டு ரீசெண்டாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எவ்ரி இண்டிவிஜுவல் ஆப்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறது நம்ம செக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் எந்த ஆப் வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் எனேபிள் பண்ணிங்கன்னா போதும். நான் டவுன்லோட்ஸுக்கும் மியூசிக்கும் எனேபிள் பண்ணி விட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் ஆப்பை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார் தெரியும். ஸோ அந்த பாரை வந்து நீங்கள் வந்து ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் வரும். அந்த செட்டிங்ஸில் ஸ்க்ரீன் ரெக்கார்டு, ஸ்க்ரீன்ஷாட்டு, ஸோ ஷார்ட்கட் ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் யூஸ் பண்ணும்போது நம்ம கரண்ட்டாக நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மியூசிக்லேயும் அப்படி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் ஆப்லேயும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இந்த ஃபீச்சர். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சராக இருக்குது MIUI 12ல். ஸோ இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கூலஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அது உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்டில் தான் கிடைக்கும், ஸ்டேபிள் இனிஷியல் அப்டேட்டில் கிடைக்காது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைல் மேனேஜரில் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிக்கர் டு ஸ்மாலர் டு பிக்கரு, டைமிங் இது பண்ணி கொடுக்குறது, அப்புறம் கிரிட் ஸ்டைலில் வைக்கிறது, இப்படி எல்லாமே நீங்கள் ஃபைல் மேனேஜரே நீங்கள் வந்து ஷார்ட்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா மேஜர் அப்டேட் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ அது இனிமேல் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து மொபைல் ஃப்ரேம் ஆட் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஸ்க்ரீன்ஷாட் 3 ஃபிங்கரை ஹோல்ட் பண்ணி பிடிச்சா பார்ஷியல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, இந்த ஆப்ஷன்லாம் இனி வர அப்டேட்டில் வரும். ஸோ நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போது இந்த OS எப்படி நம்ம கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபைலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, TWRP யூஸ் பண்ணாதீங்க, ஆரஞ்ச் ஃபாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். TWRPயில் எப்படி ஃப்ளாஷ் பண்ணணும் நான் வந்து ஃபியூச்சரில் வந்து கைட் போடுறேன். ஸோ ஆரஞ்ச் ஃபாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற பட்டனும் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற ரெக்கவரி மோடுக்கு போகும். ஸோ ரெக்கவரி மோடுக்கு போனோடனையும் இனிஷியலாக அப்டேட் பண்ணுறவங்க, இல்லைனா புதுசாக அப்டேட் பண்ணுறவங்க, ஆல்ரெடி பீட்டா யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். ஏன்னா இது வந்து Xiaomiயோட ஸ்டேபிள் ரோம். ஓகே, இப்போ வைப் போய்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன், அதை சூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டால்வி, கேஜ், சிஸ்டம், வெண்டார், டேட்டா, இந்த 5மே நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணி ஸ்வைப் பண்ணிடுங்க. ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் பேக் டு இன்ஸ்டால், அதாவது நீங்கள் ஃபோன் ஸ்டோரேஜுக்கு வந்துடுங்க. ஸோ பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்துட்டு ஃபோன் ஸ்டோரேஜ் வந்துடுங்க. ஸோ இதில் வந்து Xiaomi அந்த ஃபோல்டரை ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னா அந்த ஃபோல்டரை வந்து டேப் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபைல் வந்து வரும். அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்வைப் டு கன்ஃபார்ம் கீழே வந்து ஃப்ளாஷ் பண்ணிங்கனாலே போதும். ஸோ ஃப்ளாஷ் ஆக வரையும் வெயிட் பண்ணுங்கள். எந்த பட்டன்ஸும் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ளாஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து MIUI 12 வந்து ஸ்டேபிளாக வந்துட்டு உங்களுக்கு பூட் ஆகும். பூட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு MIUI 12ஓட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணதுக்கப்புறமும் ஒரு வைப் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிபூட் கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான்.
மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபைல் டவுன்லோட் பண்ணும்போது கரெக்டான ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லைனா ஃபோன் வந்து பிரிக் ஆயிரும். ஸோ அப்புறம் வந்து பிரேக்கிங் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைல் மட்டும் நீங்கள் வந்து ஒன்ஸ் 2 டைம்ஸ் கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் MIUI டூலோட லோகோ. ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான் வந்துடும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபோன் வந்துட்டு எந்த சிம் சூஸ் பண்ணுறது, வைஃபை கனெக்ட் பண்ணுறது, ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணுறது எல்லாமே கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை கனெக்ட் பண்ணி நீங்கள் Gmail ஐடி ஆட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தீம் செலக்ட் பண்ணோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு தீம் செலக்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்துட்டு மாஸ் லைவ் வால்பேப்பர். அதாவது அவங்க டிஃபால்ட்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. மாஸும் இருக்கும், எர்த்தும் இருக்கும். ஸோ அது சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு ஃபைனல் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஸோ டிஃபால்ட்டாக அவங்க வந்து எர்த்து வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோனில் ஏதாவது இஷ்யூஸ் வந்தாலும் அந்த இஷ்யூ வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.